இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். தமிழ் மொழின்னு ஆட்டம் போடுறீங்களே, இந்த ஆண்டு ஏசர் சர்வே, ஒரு ஆண்டும் கூட ஏசர் என்கின்ற நிறுவனம் மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க. இந்த ஆண்டு ரிப்போர்ட், 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்ல 87% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை படிக்கக்கூடிய திறன் இல்லை. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் மொழி திறன் 87% இல்லை. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் 63% மக்களுக்கு படிக்க தெரியவில்லை. 8ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 38% மக்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் படிக்க தெரியல. இங்க தமிழ் படிக்கிற வேலையை செய்ய அங்க போய் சமஸ்கிருதம் பேசுற தடுக்கிற. நம்ம ஊர்ல நம்முடைய மாணவ செல்வங்கள் தாய்மொழியிலே பின்தங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த வருஷம் ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது. ஏசர் ரிப்போர்ட்டோட வேற எந்த ரிப்போர்ட் இல்லைங்க ஐயா, ஒரே ரிப்போர்ட், அதான் ஹையஸ்ட் ரிப்போர்ட். அதை பாருங்க, அதை போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க. தாய்மொழி திறனை ஊக்குவிப்பதற்கு முயற்சி எடுங்க. வெட்கமா இல்லையா உங்களுக்கு? ஆட்சியில் இருக்கிறீங்க, தமிழ் மொழியை சொல்லி அரசியல் பண்றீங்க, வெட்கப்பட வேண்டும். இந்தியாவில் மொத்தமாக 18 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு. நாம கட்டலீங்க ஐயா, கட்டிட்டாங்க, வேண்டும் என்று இருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று இருக்கு. யாராவது உங்களைய தமிழ் பல்கலைக்கழகம் 10 கட்ட வேண்டாம் என்று சொன்னோமா? அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கட்டின தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று. கர்நாடகாவில் போய் தமிழ் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டாம் என்று யாராச்சும் சொன்னாங்களா? அல்லது பீகார் ஒரிசால போய் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம், அங்க தமிழ் சொல்லிக் கொடுப்போம், நிதி கொடுங்க. மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ அதை நாங்க வாங்கிட்டு வர்றோம். இந்தியாவில் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கலாம். அதற்கு உங்களுக்கு வக்கில்ல துப்பில்ல. பாராளுமன்றத்தில் காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி மாதிரி கேள்வியை கேட்டுட்டு சமஸ்கிருதத்தை எதுக்கியா சொல்லிக் கொடுத்தேன்னு கேட்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு, சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு. ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சில்ட்ரன்ஸ் விங்குங்கிறார். நான் கேட்டேன், எதுக்கு நான் சில்ட்ரன்ஸ் விங்குன்னு போட்டிருக்காங்க? ஆனால் கட்சியில் இருக்கிற குழந்தை பசங்க தான், அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்குன்னு வச்சிருக்கிறாங்க. பாரு, இதெல்லாம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த பட்ஜெட்டை பார்த்தேன், வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார், ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பை பத்தி இந்த பட்ஜெட்ல ஒன்னையுமே காணாமே. அண்ணே, அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே, அது பட்ஜெட்னே, யாராவது தயவு செஞ்சு கூட 2 பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லி கொடுக்க சொல்லுனே. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன, பட்ஜெட் என்ன, இரண்டும் வேறு. இவங்கெல்லாம் தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க போறேன், சில்ட்ரன்ஸ் விங்கு, ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல, இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சரை போன்றவர்கள் பச்சை பொய்ய பேசுறாங்க. பச்சை பொய். சமகிரக சிக்ஷா நிதிங்க ஐயா, எல்லா இடத்திலும் குறிப்பாக எண்ணையும் எழுத்தையும் ஊக்குவிக்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம். இவங்க தான் லெட்டர் எழுதினாங்க மார்ச் 15ஆம் தேதி போன ஆண்டு மத்திய அரசுக்கு, தமிழகத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறார். மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளி 14,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு பிஎம் ஸ்ரீ வேண்டாம். போன ஆண்டு அவங்க கடிதம் எழுதுறாங்களா இல்லையா? மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் அவரே கையெடுத்து, அவரே பெண்ணெடுத்து, அவரே கையெழுத்து போடுவாரா முதலமைச்சரை கேட்காம? இந்த ஆண்டு அரசியல் செய்கின்றார்கள். தமிழகத்திற்கு ஒடுக்கப்பட வேண்டிய நிதி மடைமாற்றம் செய்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசுக்கும் அனுப்பிட்டாங்க. இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஆண்டு குஜராத்துக்கு சமகிரக சிக்ஷாலே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1598 கோடி. முதல் தவணையாக 510 கோடி கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 6971 கோடி. முதல் கட்டமா 344 கோடி கொடுத்திருக்காங்க. தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது. முதல் கட்ட 2 மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல.
அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே? பொய் தானுங்க. நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு. சில மாநிலம் கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல, வரும். முதலமைச்சர் இங்கோடு நிக்கல, பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநரும் இருக்கணுமா, அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணுமா? பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க, உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவர், ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள், 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு, என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நான் எதுக்குங்க பொய் சொல்றேன்? ஏங்க, திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல, உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 2 வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருட காலமா பச்சைமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் 2 வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு. இடிச்சாச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு, இடிச்சாச்சு. மரத்துக்கு கீழ் என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டிருந்தங்க. ஐயா, குழந்தை பார்க்கணும் நீங்க, அந்த வெயில் எப்படி நிக்கிறாங்க. அதுக்கு நாங்க PM ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கிறோம்னு சொல்றோம், நவோதயா வித்யாலயாவை கொடுக்கிறோம்னு சொல்றோம், கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கிறோங்கிறோம். நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா, அதுக்கும் தயாரா இருக்கிறோம். அதை வாங்குவதற்கு துப்பில்லை. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு. ஒருத்தர் வந்து கேட்பார், அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்கல்ல. அந்த பையன் நல்ல பையன், நான் எதுவும் பண்ணலிங்க, சும்மா தாங்க நின்ன, யாருக்கோ விருது வாங்கினாங்க, என்னை விட்டுருங்க. ஸோ உங்க பையனுக்கு ஒரு நியாயம். திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய், அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நியாயம். இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சணம்? நீங்கள்லாம் வந்து பேசுறீங்க, கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசுறேன்னு பட்டம் வேற கொடுக்குறேன். அன்பு தொண்டர்களே, அன்பு சொந்தங்களே, தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஏன்னா இப்ப மாத்தலைன்னா தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது. அந்த நேரத்தை நோக்கி வந்து விட்டோம். எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது. கல்வியிலிருந்து, சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம். ஆனா முதலமைச்சர் என்ன 23ஆம் புலிகேசியை போட 2 பேர்த்த கூட வச்சிருக்கிறார். மன்னா மாதம் மும்மாறி மழை பொழிகிறது, அப்படியே வாங்க, மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு, இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு, வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறவங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா, வெளியே வரதானே போறீங்க. இப்பெல்லாம் பேசுறாங்க. அன்பு சொந்தங்களே, நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோங்க. அதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசைக்கா வந்திருக்கணும். எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி இழைச்சிங்க. உங்களுக்கு தெரியும், வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலைங்கய்யா, தாமதப்பட்டிருக்கிறது, அவ்வளவு. 2026 நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா. நம்ம தெல்ல தெளிவா இருக்கோம். இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க ஐயா. எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல்? இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா. ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் 2 பக்கம் வருங்க ஐயா. இது ஒரு நூல், இது ஒரு நூல். இந்த நூல் பேரு வார்ஃப்மாங்க, இந்த நூல் பேரு வெஃப்ட்மாங்க. இந்த 2 நூல் சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும்.
தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க இலவச வேட்டியில வார்ப் நேரா இருக்கக்கூடிய நூல் 100% காட்டன் தான் இருக்கணும். இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா காட்டனுக்கு பதிலா பாலிஸ்டரை மாத்துறாங்க. காட்டன் விலை என்ன, பாலிஸ்டர் விலை என்ன, அதுல மட்டுமே 300 கோடி ரூபாய் ஊழல். காட்டனை எடுத்துட்டு பாலிஸ்டர். அந்த வேட்டியை 5-6 வேட்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம். அந்த சோதனையில் 78% பாலிஸ்டர் இருக்கு, 100% காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல 300 கோடி ரூபாய் மொத்தமா ஊழல். டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். முதல் முறையாக டிவிஎஸ்சி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க. எங்க போய் வேட்டி வாங்கினீங்க, நீங்க வேட்டி வாங்கினீங்களா, இவர்கிட்ட வாங்கினீங்களா, அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க? நாங்கள் வாங்க ஏதாங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா 3 இடத்துல வேட்டி வாங்கி 3 சோதனை 3 லேபில் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன், கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறேன், ஆக்ஷன் எடுங்க ஐயான். இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க. இந்த ஆண்டு கொள்முதல் கொள்கையே மாற்றி வார்ப்பில் 65% பாலிஸ்டர் அலோடுன்னு இவங்களே மாற்றிருக்கிறாங்க. போன ஆண்டு 100% காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் 60. அதனால காந்தி அவர்களே, ஈரோட்டில் உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும், யாரு செஞ்சாங்கிறதும் தெரியும். 91 கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க. காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தமிழகத்திலே நேர்மை என்ன. அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் நாம் ஒரு அறிக்கை கொடுக்கிறோம். அண்ணே பயிர்க்கடன் தள்ளுபடி 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணலையே. நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு, நைட்டு 11:55 கொடுக்கிறார். அடுத்து நான் சொன்னேன், திமுக ஆட்சியில் பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரியமாட்டிருக்கு, அதான் நள்ளிரவில் அறிக்கை கொடுக்கிறார். 11:55 பதில் அறிக்கை. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றீங்கன்னா 12,110 கோடியில் இன்னும் 3000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன பயிர்க்கடன் தள்ளுபடியே பண்ணல. புதிதாக 16,000 கோடி வந்துருச்சு. ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார். திருநெல்வேலிக்கு இருட்டு கடைக்கு. அல்வா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும். 3.5 வருஷமா உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன், ஒரு அல்வா தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது.